பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏத்தேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதான், கர்த்தர் ஆறுதல் அடைய போயிடலாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை ஆறுதல். இதுவரைக்கும் நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவாந்தர வெளியில இருந்திருக்கலாம், உங்களை விசாரிப்பார் யாரும் இல்லாம இருந்திருக்கலாம், நம்மளை யாரும் விசாரிக்கலையே, நம்மளை யாரும் நமக்கு ஆறுதல் சொல்லலையே சொல்லிக்கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதத்திலே பாருங்கள். என் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கும்படி எப்பொழுதும் எப்படி இருக்க போகுதா, வனாந்தரத்தை ஏத்தேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும், துதி கீதம் சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எப்பொழுது நீங்கள் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க போறீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். துதியின் சத்தம் எங்கே இருக்கோ அங்க சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வறண்ட நிலத்தை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற நான் ஒரு காலகட்டத்திலே எவ்வளவோ துக்கம், வேதனை, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை அறியாத நாட்கள்ல நான் பட்ட பாடுகள், வேதனைகளை நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுதும் என் கண்ணீர் அதிகமாகும், வேதனை பெருகும். ஆனால் இப்போ அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், அந்த துக்கமும் கண்ணீரும் அந்த வேதனையும் மாறுபடி ஆண்டவராக இயேசு என்னை தேர்ந்தெடுத்தார், அவருக்காக தெரிந்து கொண்டார், அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைத்தார். வியாதியா இருந்த எனக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை பெற்றதன் மூலமா தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை நான் சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியாய் படிப்படியாய் ஒவ்வொரு நாளும் காலங்கள் கடந்து வரும் பொழுது தேவனுடைய அன்பை ருசிக்க வேதத்தை வாசிக்க எனக்கு சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, என் வாழ்க்கையில நிம்மதி வந்தது. இன்றைக்கு அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைவா இருக்கும்படிதான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மனிதர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் உண்டு. அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார் என்று சொல்லலாம் நாம் நம்பியிருக்கலாம். இந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவருடைய ஆறுதல் தான் நிலையாயிருக்கும். மனிதன் இன்னைக்கு சொல்லுவார்கள், நாளைக்கு மாறிவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்க போதா, சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா நீங்க காணப்பட போகிறீர்களா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் நடத்துவார். அல்லேலூயா. காரணம், அவர் வார்த்தைகளை கொடுத்து விட்டார், அவர் வசனத்தை கொடுத்துட்டாரா, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நடக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக அந்த சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எப்படி செய்வார் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை 60:20 கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம்.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் என்ன செஞ்சா? முடிந்து போகும். உன் துக்க நாட்கள், நீர் ஆறுதல் இல்லாமல் இருந்த நாட்கள், இதை யார் தேற்றுவார் என்று சொன்ன ஏங்கி கொண்ட நாட்கள் எல்லாம் முடிந்து உன் துக்கம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சாங்க? முடிஞ்சு போயிடுச்சு. இனி மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி கொண்டாட வேண்டுமானால், நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்க பெற்ற விடுதலையை, நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துட்டாரு, நம்ம துக்கமா இருந்தோம், நம்மளை ஆறுதல் படுத்திட்டாரு, நம்ம வறுமையில இருந்தோம், நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, நோயில இருந்தோம், நமக்கு சுகமாயிட்டாரு, நம்ம இப்படியே நம்ம காலத்தை கழிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காதபடி கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். நீங்க அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவனை அறியாதவர்களுக்கு தேவனை பற்றி கூறி நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதான் சொல்றார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். முடிஞ்சிச்சுங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு துக்கம், ஒரு வேதனை, கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்து நாம் எதை சாதிச்சிருக்கிறோம்? என்ன நன்மை பெற்றிருக்கிறோம்? எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏன் நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு துக்கமுகத்தோடு காணப்பட்ட எனக்கு தான் ஆண்டவரை அறிந்து அவரை தெரிந்து கொண்ட பிறகு, அவரை நான் அறிந்து கொள்வதை விட அவர் என்னை தெரிந்தெடுத்து அவருக்கு என்று பயன்படுத்துகிறார். அவர் கரத்தை நான் பிடிக்கல, ஏன் கரத்தை அவர் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. நீங்க ஆண்டவரை பிடிக்கிறீங்களோ பிடிக்கலையோ, இயேசு உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீ பயப்படாதே, உன் கரம் பிடிச்சு நடத்துவார். உன் வலது கரத்தை பிடிச்சு என்ன பண்ணுவாராம்? அவர் நடத்துவாராம். என் கரத்தை அவர் பிடித்தார், அவர் நடத்தினார், ரட்சித்தார், விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பல வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அவருக்கு சாட்சியா இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்தை செய்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? நன்றி செலுத்தும்படி நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நம் ஜோமா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்க என்ன துக்கமா இருக்கீங்க? எனக்கு வியாதி இருக்கு, இந்த வியாதி என்னை விட்டு போகல, நான் வறுமையில இருக்கிறேன், அந்த இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த வறுமை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, இப்படி பல கேள்விகள் உங்களிடத்தில் வரலாம், உங்கள் உள்ளத்தில் தோன்றலாம். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி கூட உங்கள் உள்ளத்திலே தோன்றலாம். மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா, அதே வசனத்த அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை 60ஆம் அதிகாரம் ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ உன் துக்க நாட்கள் முடிந்துடுச்சு, உனக்கு வியாதி குணமாயிடுச்சு, உன் பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே அமர்ந்திருக்கிறதுக்கு சொல்லல அவரு. நீங்க சொல்றாரு பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்குமாம். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இனிமே எல்லாம் என்ன பண்ணீங்க? உங்களை தள்ளப்பட்டவங்க போல ஒதுக்கியிருக்கலாம், உங்களை வெறுத்திருக்கலாம், யாருமே உங்களை நேசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே என்ன பண்ணுவாங்களா? உங்களை தேடி வருவாங்களாம். எப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை நீங்க ருசிச்சீங்களோ, அன்னையிலிருந்து ஆண்டவர் உங்கள் கரம் பிடித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும்.
வாழ்க்கையில பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு சாட்சியும் உயிர்ப்பிக்கிற சாட்சியா என்னை ஆண்டவர் நடத்தி வந்தார். ஒரு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாதபடி கஷ்டப்பட்டேன். பஸ்ஸுக்கு போறது கூட காசு இல்லாம நடந்தே சர்ச்சுக்கு போவேன். ஆனா நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த பொறுமையோடு காத்திருந்ததன் பலனாய் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு காலத்துல 10 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். மற்றவங்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:4 சொல்லுது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எந்த உறவை நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்களோ, எந்த சொந்தத்தை நீங்க பிரிஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் இப்ப என்ன நடக்க போதா? இயேசு கிட்ட நீங்க வந்த பிறகு அவரை நாடி வந்து அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க பெற்ற நன்மைகளை மக்களுக்கு சொல்லி கர்த்தருக்குள் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது பெரிய பெரிய ராஜாக்களும் ஜாதிகளும் ஜனங்களும் உங்களை தேடி வருவாங்களா? ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவளாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளாய், தள்ளப்பட்டவளாய் இருந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை வெறுக்கிற யாவரும் என்னை நேசிக்கும்படியாய் இந்த அன்பை என்னிடத்திலே நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே வாழ்கிறேன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, யாரெல்லாம் என்னை வெறுத்திருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிற அன்பை எனக்கு தாங்க. என்னை பகச்சவங்களுக்கு நான் நன்மை செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஜெபிப்பதுண்டு. அப்படி ஜெபித்து வந்த நாட்கள்ல ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு என்னை வெறுத்த ஜாதிகள் ஜனங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னை அறிந்தோர் தெரிந்தோர் யாவரும் இன்றைக்கு சகோதரியை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அநேக மக்கள் இன்றைக்கு ஊழியத்தின் பாதையில கடந்து வருவதுண்டு. என்னுடைய உறவினர்களும் என்னை தேடி வருவதுண்டு. எல்லார் மேலேயும் தேவனாகிய கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். அவர்களையும் ஆண்டவர் தானே படைத்தார். அப்ப நாம பெற்ற ரட்சிப்பை, நாம பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளை விட்டு விலகி போனவங்கெல்லாம் நம்மளுடைய குணாதிசயத்தை பார்ப்பாங்க, நம்ம நடக்கையை பார்ப்பாங்க. ரட்சிப்புக்கு முன்னால எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கிறோம், இப்ப எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு செயலையும் பார்த்து அவர்கள் நம்மிடத்தில் என்ன செய்வார்களா? ஓடி வருவாங்களா? ஏன் ஓடி வர்றாங்க? கர்த்தர் நம்மேல் உதித்திருக்கிறபடினால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உன்மேல் உதித்தார். எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன்மேல் உதித்தது. ஓசன்னா 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 ஓசன்னா. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் மேல் உதித்திருக்கிறது. உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். உங்கள் வறுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்கள் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுப்பார். துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களை பார்த்து கிண்டலாகவும் கேலியாகவும் பேசினவர்கள் யாவரும் உங்களை தேடி வருவார்கள். எதற்காக? உங்களை தேடி இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவராகி இயேசு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உங்கள் மத்தியில் இருக்கிற நான் கடந்த நாட்களில் சுகவீனத்தோடு காணப்பட்டு மருத்துவமனையில் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி அநேகர் என்னை கண்டு
பயந்தார்கள். ஐயோ அவ்வளவுதான், சகோதரி இறந்து விடுவார்கள், இவருமே அவங்க ஊழியமே இல்லைன்னு சொன்னது உண்டு. டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும், டாக்டர்களே நம்பிக்கை இழந்துவிட்ட நிலையிலும், ஆனால் அவர்கள் நம்பிக்கை மருத்துவத்தில் இருக்கிறபடினால மருத்துவ ரீதியாய் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதன்மேலே இவர்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் அனைவரும் பார்த்து வியக்கத்தக்கமாய் எனக்கு ஆண்டவர் சுகத்தையும் கொடுத்து பலத்தையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி ஆண்டவராகிய இயேசு இதுவரைக்கும் என்னை சாட்சியை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தரை விசுவாசிங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிற தேவனை துதியுங்கள், ஆராதிங்கள், ஆலயத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை மக்களுக்கு அறிவிங்கள். சுவிசேஷத்தை விசேஷமாய் நீங்கள் ஊழியர் செய்வதற்கு முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் இனி நீங்கள் அமர்ந்திராதபடி கர்த்தருடைய வேலை செய்வதற்கு தீவிரமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு நடத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எழும்பி பிரகாசு உன் ஒளி வந்தது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிற நாள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசையா 60:20 படி இவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். ஒரு துக்கத்தை மறந்து இவர்கள் எழுப்பி பிரகாசித்து ஆண்டவரே உலகத்துக்கு ஒளியாய் இருக்க, உலகத்துக்கு உப்பாய் வெளிச்சமாய் இருக்க, ஆண்டவரே நீர் விண்ணில் இருக்க வேண்டிய தேவனாய் கர்த்தர் இந்த மண்ணுலையிலே எங்களுக்காக வந்து எத்தனை பாடுகளை சகித்தீரையா. எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்தீரப்பா. உடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக சிந்தப்பட்டதே ராஜா. ஆனாலும் கர்த்தாவே, மரணத்தை ஜெயமாய் எடுத்து ஆண்டவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அன்றைக்கும் இன்றைக்கும் எங்கள் மத்தியில ஜீவனோடு வாழ்ந்து கொண்ட இயேசுவே, இவர்களுடைய செய்திகளை கேட்கும் பொழுது இவர்கள் மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன உறவுகள், ஆண்டவரை மரித்து போய் இருக்கிற கர்த்தாவே, இவர்களுடைய சகல காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் இந்த உயிர்த்தெழ கர்த்தாவே, இந்த நாள்ல ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வல்லமை இவர்களோடு இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். இவருடைய சாட்சிகளை நிறுத்தும். உமக்காக பிரகாசிக்க கிருபைதார். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமீன்.